ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏ லைன் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மினியேச்சர் பேட்டர்ன் மாதிரி போட்டு காட்டுறேன். அப்புறம் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பேசிக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட ஹாஃப் ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணுங்கள். ஸோ ஹாஃப் ஷோல்டரோட வேல்யூ 7 இன்ச். ஸோ 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் நெக் வித் 2.5. இப்போதைக்கு நம்ம 2.5 தான் எல்லா சைஸுக்குமே நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபர்தராக நம்ம நெக் வித் மாறும். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆர்ம் ஹோலோட ஃபார்முலா வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லூஸாக வேணுன்றதுக்காக 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக வேணும்னா 1/2 இன்ச்சோ இல்லை 0.75 இன்ச்சோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து உங்களோட ஆர்ம் ஹோல் டெப்த்தை மார்க் பண்ணுங்கள். எனக்கு 6.66 இருக்குது. இதுதான் உங்களோட செஸ்ட் லைன். செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செஸ்ட் ப்ளஸ் 3 இன்ச் ஈஸ் டிவைடட் பை 4. என்னோடய செஸ்ட் மெஷர்மெண்ட் 34 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 9.25 வருது எனக்கு. ஸோ அதை இந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1.25ஓ இல்லை 1.5 இன்ச்சோ சீம் அலவன்ஸ் உங்கள் இஷ்டம் தான். இப்போது இந்த பிளேஸில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டுக்கு வந்து மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறோம். இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் 1/2 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச்சு, பேக்குக்கு 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு. ஏன்னா நம்ம இது ஹாஃப் ஷோல்டர் அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி நீங்கள் கட் பண்ணும்போது தான் ஃபிட்டிங்காக இருக்கும். ஆர்ம் ஹோல் கிராஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு 0.75 இன்ச், பேக்குக்கு 1 இன்ச். இதுவே செஸ்ட் சைஸ் அபவ் 38ஓ இல்லை 40க்கு மேலே இருந்தாங்கன்னா பேக்குக்கு 1.25 இன்ச்சும் ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சும் கொடுக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறது ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைன் 1/2 இன்ச். இந்த டாட்டடாக மார்க் பண்ண லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் மிட் பாயிண்ட்லேருந்து வெயிஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அண்ட் ஷோல்டர் மிட் பாயிண்ட்லேருந்து ஹிப்பை மார்க் பண்ணிக்கணும். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வெயிஸ்ட்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட்டுக்கு 3 இன்ச் ஈஸ் கொடுத்தோம் இல்லையா, வெயிஸ்ட்டுக்கு 2 இன்ச் ஈஸ் கொடுத்தா போதும். உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டோட 2 இன்ச் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1.25 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு. சேம் வே ஹிப்புக்கு. ஆனால் ஹிப்புக்கு வந்து 2 இன்ச் கொடுக்கல, நான் 1 இன்ச் மட்டும்தான் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது ஏ லைன்னால எப்படியுமே கீழே ஃப்ளாராக தான் இருக்கும். ஸோ நான் 1 இன்ச் மட்டும்தான் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறேன். ஹிப் ப்ளஸ் 1 இன்ச் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணலாம். எனக்கு 10.25 இன்ச் வருது. ஹிப்புக்கு மட்டும் எப்பயுமே சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மட்டும்தான் கொடுக்கணும். ஹிப் லைன்லேருந்து ஹெம் லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 இன்ச் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண போகிறேன் ஏ லைனுக்காக. மேக்ஸிமம் 6 இன்ச்சுக்கு மேலே வச்சா தான் பார்க்க ஏ லைன் மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஏ லைனாக வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நல்லா நிறைய வேணும், ஃப்ளார் வேணும்னா இன்னும் அதிகம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஏ லைன் கொடுத்தாலும் கீழே வந்துட்டு நம்ம ஒரு ஷேப் கொடுக்கலன்னா சைடில் தொங்கிட்டே வரும். ஸோ கீழே இருந்து ஹெம்லைன்லேருந்து ஒரு 2 இன்ச் மேலே மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்து இப்படி கர்வ் மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு சைடில் வந்துட்டு தொங்காமல் இருக்கும் ஃபேப்ரிக்கு. நெக்ஸ்ட்டு ரெடி ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ரெடி ஷோல்டர்னால் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிளாக தெரியிற ஷோல்டர் தான் ரெடி ஷோல்டர். எனக்கு 2 இன்ச் தெரிஞ்சால் போதும். அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா நெக் வித்துக்கு 1/2 இன்ச்சும் ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சும் 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து நான் 1/2 இன்ச் மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த லைனை அப்படியே ஆர்ம் ஹோல் லைனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ரெடி ஷோல்டர் 2ஓட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 3 இன்ச். ஸோ நம்ம அந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் மிட் பாயிண்ட்டில் இருந்தால் நெக் எப்பயுமே மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டர் மிட் பாயிண்ட்லேருந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி ஷோல்டர் போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நெக் வித்தாக மாறிடும். உங்களுக்கு நெக் வித் அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ரெடி ஷோல்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுன்றதை 3 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச்சாக மாற்றிக்கோங்க. பேக் நெக்கோட டெப்த்து வந்துட்டு 3.5 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து வந்துட்டு 5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஏ லைனோட மினியேச்சர் பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.